Tamil Bible Study. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். 22ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் இந்த புத்தகத்தில். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாது இருந்தது. இப்போ ஆகாப்பினுடைய பீரியட், இஸ்ரவேல் தேசத்தில் ஆகாப் என்ற ராஜா பார்த்தீங்கன்னா ராஜ்யபாரம் பண்ணுகிறான். அந்த பீரியடு கர்த்தர் அவனுக்கு விரோதமாக எலியா மூலமாய் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். சீரியாவினுடைய பெனாதாத் என்கிற ராஜாவை அபிஷேகம் பண்ண சொன்னார். இங்கே ஆகாபினுடைய ஸ்தானத்தில் யெகூவை அபிஷேகம் பண்ண சொன்னார். எலியாவினுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ண சொன்னார். அதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் தனக்கு விரோதமாய் கர்த்தர் ஜனங்க செய்ததான காரியங்கள் மனம் திரும்ப போனது நிமித்தமாய் பழிவாங்குகிறதற்காக கர்த்தர் சொன்னதான காரியம். சரி, இப்போ இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாது காணப்பட்டது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்திற்கு போயிருக்கும் பொழுது, இந்த வார்த்தையே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இவர்கள் ரொம்ப பகை இவர்களுக்குள்ளே காணப்பட்டது என்று சொல்லி நம்ம சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபெயாம் நாட்கள்லேருந்தே பார்க்குறோம். பயங்கர யுத்தம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது அப்படின்றத. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசபாத் என்கிற யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துக்கு போயிருந்தான். அப்படின்னும் போது போக்கும் வருத்தமா இருக்கிறதான ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ள உண்டாய் இருந்தது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். யோசபாத்தை குறித்து, யோசபாத்ன்ற பேரை வாசிக்கும் போதே உங்களுக்கு சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். யோசபாத் யூதாவை அரசாண்ட ராஜாக்களில் ஒரு நல்ல ராஜாவாக காணப்பட்டான் இல்லையா? யோசபாத், இனி அவனை குறித்து பார்ப்போம் நம்ம. நல்ல ஒரு ராஜா, அவன் நல்ல சாட்சியை பெற்ற ஒரு மனுஷன். அவன் ஏன் இந்த ஆகாப் என்கிற இந்த மோசமான ஒரு பொல்லாத ராஜாவிடத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்க வேண்டும் அப்படின்ற காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமானால் 2 நாளாகம புஸ்தகத்துல இதே சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கோம். அதை நம்ம ஜஸ்ட் ஸ்லைட்டா சில வசனங்களை வாசித்துட்டு இங்க வரலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷம் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபினிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் அநேகம் மாடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதான் விஷயம். எப்படி இவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? 2 பேருக்கு ஏறக்குறைய ஒரே வயசு தான் காணப்பட்டிருக்கும். ஆகாபுக்கும் இந்த யோசபாத்துக்கும் ஏறக்குறைய. யோசபாத்தினுடைய தகப்பன் ஆசாவும் ஒரு நற்சாட்சி பெற்றதான ஒரு ராஜா தான். அநேக வருஷங்கள் யூதாவை அரசாண்டவன். அவனுடைய மகன் யோசபாத், இவனும் ஒரு நல்ல ராஜாவாக பெயர் பெற்றவன். ஆனால் அந்த பக்கம் பார்க்கும்போது ஆகாப் ஒரு மோசமான ஒரு ராஜாவாய் காணப்பட்டான். எப்படியோ இவர்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. இவனுடைய இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆகாபுடைய மனைவி பேர் என்ன? யேசபேல். அப்போ இவர்களுடைய அத்தாலியால் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அத்தாலியால் யாருன்னா இந்த ஆகாப் மற்றும் யேசபேலுடைய குமாரத்தி தான் அந்த அத்தாலியால். அப்போ யோசபாத்துடைய குமாரனாகிய யோராம் என்பவனுக்கு என்ன பண்ணா, அங்கே இருக்கிறதான அத்தாலியால விவாகம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா போக்கும் வரத்துமாக இருக்கிறது உண்டாச்சு. அந்த அலையன்ஸினுடைய எஃபெக்ட் எல்லாம் நீங்கள் பின்னாடி சில அதிகாரங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. அத்தாலியால் யூத கோத்திரத்தை, அதாவது இந்த ராஜ வம்சத்தையே அழிக்கிறதுக்கு பண்ணதான அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்புறம் பார்ப்போம் அதெல்லாம். ஸோ இப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 ராஜாக்கள் 22ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா யோசபாத் அங்கே விசிட் பண்ணுறான் ஆகாப அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அங்கே 4ஆம் புஸ்தகத்தில் போகும்பொழுது நம்ம அறிந்திருக்கிறோம், இப்படி அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் மாத்திரம் கிடையாது, ஒரு மேரேஜ் அலையன்ஸும் அவர்களுக்குள்ளே உண்டாயிருந்து போக்குவரத்துமாய் அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அங்கே நம்ம போகும்போது அறிந்து கொள்ள முடியும். ஸோ அதன் அடிப்படையில் அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் இதை வாசித்து பாருங்க. அப்போ 3ஆவது வசனம் 1 ராஜாக்கள் 22:3. இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, அதாவது இங்கே இஸ்ரவேலின் ராஜா நீங்கள் வாசிக்கும் போது இது ஆகாப் தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியாவின் ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி
யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். எல்லாம் ஓகே, நான் வருகிறேன், எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளு, ஏன்னா இது யுத்தம் இல்லையா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், யோசபாத் அவனுடைய வழக்கத்தின்படியே அவன் ஆகாபுக்கு சொல்கிறான். 6வது வசனம், அப்போது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். அப்ப இஸ்ரவேல்ல இப்ப இங்க முன்னாடி நடந்த சம்பவத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு காணப்பட்டவர்கள், அப்புறம் எசபேலுடைய தீர்க்கதரிசிகள் காணப்பட்டவர்கள். இவர்கள் பாத்தீங்கன்னா அந்த என்ன மலை, அந்த மலையினுடைய பேர் என்ன, ஓகே, ஒரு மலையினிடத்துல கொண்டு வந்துதான் பாத்தீங்கன்னா அவர்களை கர்த்தரே தேவன் என்று சொல்லி எலிசா ப்ரூவ் பண்ணி அவர்களை வெட்டி போடுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். என்ன மலை? கர்மேல். கர்மேல் அப்படின்றதான பர்வதம் இல்லையா? அந்த இடத்துல இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு தீர்க்கதரிசிகள் உண்டாயிருக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப வருஷங்கள்லாம் ஆயிருந்திருக்காது, மேபி ஒரு 5 வருடங்கள் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா 3 வருஷம் இங்க யுத்தம் இல்லாத ஒரு பீரியடு, ஒரு 2 வருஷம் பாத்தீங்கன்னா மேபி அப்படி இருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவ்வளவு தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் உருவாகிறதுக்கு என்ன காரணம், அல்லது கபட ஊழியர்கள் உண்டாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் பிசாசு அவனுடைய அந்த உபதேசங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக யாரும் மனம் திரும்பாதபடிக்கு தடுக்கிறதுக்கு தானே அந்த ஊழியங்களே, அப்படிப்பட்ட ஊழியங்களே. ஆனால் இன்னொரு காரியமும் அடங்கி இருக்கிறது. என்னன்னா அதுல அவர்களுக்கு லாபம் கிடைத்தாதான் என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்புவாங்க. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, தேசம் ஆகாப் எசபேலுடைய கையில ஆளுகை கீழே காணப்படுது. அப்ப யாருக்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, கள்ளர்களுக்கு தான் கிடைக்கும். இப்ப எலிசாவை போல உண்மையான தெய்வமாகிய யெகோவாவுடைய தீர்க்கதரிசிகள் ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள தேசத்துக்குள்ள அவ்வளவு மதிப்பு இருக்காது, பயப்படுவாங்களே ஒழிய பெரிய மதிப்பு இருக்காது. ஆனால் எசபேலுடைய அந்த பந்தியில உட்கார்ந்து சாப்பிட வேண்டுமானால் எசபேலுடைய தீர்க்கதரிசியா இருக்கணும், இல்ல இவன் பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுகிற பாகாலுடைய தீர்க்கதரிசிகளாய் காணப்பட வேண்டும். அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா இவர்கள் களை எடுக்கப்பட்டு கூட டக்கு டக்குன்னு அவங்க வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக நான் அதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ 6வது வசனத்துல இவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. 7வது வசனம், பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு, யோசபாத்துக்கு நம்பிக்கை இல்லை இவங்க மேல, இந்த தீர்க்கதரிசிகள் மேல. யோசபாத் சொல்றாரு, நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, அதாவது இங்க அது ஆகாபை குறிக்குது. அப்போது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மீகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். ஏன் பகைக்கிறேன்னு அவன் சொல்றான். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம், அவனை வரவழைக்கலாம் அப்படின்ட்டு யோசபாத் சொல்றாரு. நீங்க நன்றாக இதை கவனித்து கொண்டே வரணும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து தேசம் காணப்படுது? தீர்க்கதரிசி அப்படின்றவன் தேவனுடைய ஊழியக்காரன். அப்ப தேவன் சொல்லுகிற வார்த்தைகளே அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணணும், ராஜாவுக்கோ தேசத்துக்கோ இல்லை யாருக்கா இருந்தாலும் என்ன பண்ணணும், அதை அறிவிக்கணும். இப்ப இவர்கள் பெருசா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்காகலாம் அழைக்கல, என்னன்னா ஆலோசனைக்காக அழைக்கிறாங்க. அதுக்கு பேர் ஆலோசனைன்னு சொல்லாம அவர்கள் என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசியை கூட்டு போலாமா போக வேணாமா, எனக்கு தேவன்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசியை ஆலோசனை சொல்லுகிறதற்கு அவர்கள் அழைக்கிறார்கள். அப்ப இவர்கள் நல்லா தெரியுது. இந்த 8வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய ஆகாபுக்கு நன்றாக தெரிகிறது,
விசாரிக்கிறதற்கு இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், மீகாயா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறான். ஆனா ஏன் அவனை வந்து பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு அப்படின்னு சொன்னா, இவனுக்கு விரோதமா என்ன பண்றான்னா, இப்ப இது ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறான். நன்மைனா நன்மையை சொல்ல போறான், தீமைனா தீமையை சொல்ல போறான். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதான ஒரு மனுஷன், ஆனா தனக்கு சாதகமா அவன் சொல்லல அப்படின்றபடினாலே இந்த ராஜா என்ன பண்றான், அவனை பகைக்கிறவனாய் காணப்படுகிறான். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, எந்த ஒரு நிலையில வந்து அந்த தேசமும் அதனுடைய அந்த விழிப்புணர்வு எப்படி காணப்படுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்க உதாரணத்துக்கு இதே தேசம்தான், இதே தேசத்தை ஆண்டுதான தாவீது என்கிற மனுஷன், தாவீதுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போதும் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அவன் அறிந்த போது என்ன பண்றான், அவன் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக, தீர்க்கதரிசியின் மேல கோபப்படுகிறதற்கு ஏதுவாக அதை பயன்படுத்தல. ஈவன் சவுல் கூட, சாமுவேல் அவனுக்கு விரோதமாய் சொன்ன போது சாமுவேல்கிட்ட ஏதாவது கோவப்பட்டானா, சாமுவேலை பிடித்து அடிக்கிறதுக்கோ அரெஸ்ட் பண்றதுக்கோ பார்த்தானா அப்படின்னு சொன்னா இல்லை இல்லையா? என்ன கர்த்தரிடத்துல அவன் நேரம் மனம் திரும்பல. சாமுவேலை பார்த்து நான் வந்து பாவம் செய்தேன்னு சாமுவேல்கிட்ட சொல்றான், மனம் வருந்துறான், நீ எனக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்றானே ஒழிய மற்றபடி வந்து சாமுவேல் மேல கோபம் கொண்டு அவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை அவன் செய்யலை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்ப தேசம் எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி என்று ராஜா அறிந்திருந்தாலும் எனக்கு சாதகமான வார்த்தையை சொல்ல மாட்டேன்றானே என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை பகைக்கிற நிலைக்கு இஸ்ரவேலுடைய இந்த மேய்ப்பர்கள் ஆகிய இந்த ராஜாக்கள் வந்து மாறி இருந்ததான ஒரு நிலைமை. அதை சுட்டி காண்பிருக்குதான் சொல்றேன் நான். 8வது வசனம் அது மிக தெளிவாய் சொல்லுகிறது. இவனுக்கு தெரியாமலாம் இல்லை, நல்லா தெரியுது ஆகாபுக்கு. 9வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, அதாவது யோசபாத் சொன்னது நிமித்தமாக இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரன் ஆகிய மீகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஆகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், ஆலோசனை சொன்னார்கள், அல்லது கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்னவோ எதை குறித்து என்று சொன்னால், அந்த யுத்தத்துக்கு போலாமா என்ன என்பதை குறித்து என்ன பண்றாங்க, எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு இருக்கிறார்கள். 11வது வசனம், கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கோம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இதுவும் கள்ள தீர்க்க தரிசனம் தான். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வித்தியாசமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஜனங்க நம்புவாங்க இல்லையா? அப்படியாகவே என்ன பண்றான், இருப்பு கோல்களை வந்து உண்டாக்கி, இந்த இருப்பு கோல்களை இவைகளை நீ சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் அப்படின்ட்டு என்ன பண்றான், அதை வந்து சொல்றான். அப்போ வந்து ரொம்ப நம்புற மாதிரி வந்து இருக்கும். எல்லாமே ஆகாபுக்கு சாதகமா வேற இருக்கு. 12வது வசனம், சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். மற்ற தீர்க்கதரிசிகளும் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். அதை வந்து இந்த சிதேக்கியா என்கிறதான அந்த கள்ள தீர்க்கதரிசி சொன்னதற்கு இசைவாக அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்ப மாறுபட்டெல்லாம் கிடையாது. வெவ்வேறு வேர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களை வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பாயிண்ட் ஒன்று தான், என்னன்னா கர்த்தர் இதை அலோவ் பண்றாரு, நீ போ அப்படின்ற காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். 13வது வசனம், மீகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கு. ஏக வாக்காய்னா ஒரே மாதிரி இருக்கு, எல்லாருடைய வேர்ட்ஸும் ஒரே மாதிரி ஆல்மோஸ்ட் இருக்கு. ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். இதையும் நீங்க பாத்தீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், பவர், பணம் என்பது ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதா. கட்டளை அப்படின்னு சொன்னா கர்த்தர் தான் கட்டளை கொடுக்கணும் இல்லையா? ஊழியக்காரர்கள் மூலமாக அந்த வார்த்தைகள் வர வேண்டும், ஆசாரியன் மூலமாக அல்லது இங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாக வர வேண்டும். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்களை தங்களுக்கு ஏற்ற விதமாய் பேச வைக்கிறதான ஒரு சூழ்நிலை நீங்க வந்து அப்பையில இருந்தே இருக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாய் காணப்படுது இல்லையா? அப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்புகிறான். யார? மீகாயா என்கிற தீர்க்கதரிசிய. நீ மற்றவர்களைப் போலவே ராஜாவுக்கு நன்மை உண்டாக ஏக வார்த்தையாக அந்த வார்த்தை வந்து காணப்படணும்,
அப்படின்றத என்ன பண்றான், அவன் சொல்றான். அதற்கு மீகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். மீகாயா இல்லை அப்படி கிடையாது, நான் இப்படிதான் சொல்லுவேன், கர்த்தர் சொல்றதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்றார். சரி, 15வது வசனம். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது, இங்க ராஜா அப்படின்னு நீங்க பார்க்கும்போது யார் தான்? ஆகாபு தான். ஏன்னா யோசபாத் யூதாவிலிருந்து இங்க வந்திருக்கிற ராஜா. அப்ப இங்க ராஜாவினிடத்தில் வந்தபோது அப்படின்னு சொல்லும் போதே அது ஆகாபினிடத்தில் வந்தபோது என்றுதான் அர்த்தம். ராஜாவினிடத்தில் ராஜா அவனை பார்த்து, மீகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். உங்களுக்கு தோணலாம், இது கர்த்தர் இப்படி சொல்லலையே, ஏன் இவன் சொல்றான், இப்படி ஃபன் பண்றான் அல்லது பரியாசம் பண்றான் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். என்ன விஷயம்னா, இவனை என்ன பண்றான், நீ ராஜாவுக்கு ஏக வாக்காய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரான். இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, நீ போ அப்படின்ட்டு என்ன பண்றான், இவன் ஆரம்பிக்கிறான். இதை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சொல்லாதபடி இவன் வார்த்தையை சொல்றானே அப்படின்னு நமக்கு தோணுது. எப்படி நீங்க புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தன்னை ஒரு மனுஷன் இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டு தன்னை ஃபோர்ஸ் பண்ணும்போது கர்த்தர் சொன்னதான ஒரு வார்த்தை பிலேயாமுக்கு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நீ போ அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ அது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அதாவது கர்த்தருடைய மன விருப்பத்தை கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை அல்ல. இவனை சோதிக்கிறதற்காக கர்த்தர் சொன்னதான வார்த்தை. ஆனபடினால்தான் அவன் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவன் போன போது அவனை கொல்லுகிறதற்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்கே நின்று, இது என்னுடைய மன விருப்பத்தின்படி நான் சொன்னதல்ல, உன்னை சோதிக்கிறதற்காக சொன்னது என்பதை ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார். அவனுக்கு புரிந்து போய் வந்தான் அவன், இல்லையா? அதே போல இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்ல தெரியும் ஆகாபுக்கு இந்த கள்ளத்தீர்க்கதரிசி எல்லாம் ஒரே காரியத்தை பேசுறாங்க. ஆனா கர்த்தருடைய நாமத்துல பேசுகிறதான மனுஷன் நமக்கு விரோதமா பேசுவான் அப்படின்னு எல்லாம் அவனுக்கு தெரியுது. அதே மாதிரி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு. அந்த இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு இவன் ஸ்டார்ட் பண்ற விதம் கர்த்தர் பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில ஒப்பு கொடுப்பாரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்றான். அது ஆனா உண்மையான வார்த்தை அல்ல. சரி, 16வது வசனம். ராஜா அவனை பார்த்து, அவனுக்கு பாருங்க, ராஜாவுக்கு புரியுது. ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிட வேண்டும் என்று சொன்னான். ஆகாவுக்கு மிக தெளிவாய் தெரிகிறது, இவன் சும்மா சொல்றான். இவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லல, சும்மா சொல்றான் இவன் அப்படின்ற அவனுக்கு தெரிந்தபடினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு எத்தனை தரம் ஆணையிடணும், நீ கர்த்தருடைய நாமத்துல உண்மையை பேசு அப்படின்னு சொல்றான். 17வது வசனம். அப்பொழுது அவன், இதான் அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான், உண்மையை சொல்லணும் தானே எதிர்பார்த்துட்டு இருந்தான். அப்ப அவன் சொல்றான், இஸ்ரவேலர் எல்லாரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அர்த்தம் என்னன்னா, ஆகாப் இந்த யுத்தத்துல போனா அவன் மரிப்பான். இஸ்ரவேல் தேசம் ஒரு எஜமான் இல்லாத, அதாவது மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு ஒத்ததான ஒரு நிலை உண்டாகும். ஆனா இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாகும். இந்த மெய்ப்பன் இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த எஜமான் இல்லைன்னா, ஆகாப் இல்லைன்னா இஸ்ரவேலுக்கு சமாதானம் அப்படின்ட்டு கர்த்தர் சொன்னார் அப்படின்றத அவன் என்ன பண்றான், அந்த ஊமையான வார்த்தைகளின் மூலமா அவன் ஸ்டார்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறான். 18வது வசனம். அப்போது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா அப்படின்ட்டு யோசபாத்திட்ட கான்வர்சேஷன் என்னன்னா, அதனாலதான் இவனை நான் கூப்பிட வேணான்னு சொன்னேன், ஏன்னா இவன் எனக்கு விரோதமாக தான் என்ன பண்ணுவான் சொல்லுவான். அப்ப கர்த்தர் பேசுறாங்க அப்படின்றது தெரிந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத ஒரு நிலையில பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் போய் நிற்கிறாள். இந்த இடத்துல நீங்க முக்கியமா என்ன பார்க்கணும், ஒரு மேய்ப்பன், அந்த ஜனத்தை நடத்துகிறதான மேய்ப்பன் போய் நிற்கிறான் அப்படின்றது ரொம்ப பரிதாபமான நிலைமை. அதை அவன் டிஃபெண்ட் பண்ணி வேற பாத்தீங்கன்னா பேசுகிறான், யோசபாத்திட்ட ஆர்கியூ பண்றான். ரொம்ப பரிதாபமான நிலை. யாருடைய நிலைமை அப்படின்னா, நான் இங்க யோசபாத்தினுடைய நிலைமை தான் பாக்குறேன். முதலாவது அந்த இடத்துல போயிட்டு சம்பந்தம் கலந்துருக்க கூடாது. சம்பந்தம் கலந்தபடியினாலே இவன் பாத்தீங்கன்னா அடுத்து இவனுக்கு வர்ற ஜென்ரேஷனெல்லாம் ரிஸ்க் ஆக்குறான் அப்படின்றத நீங்க அறிவீங்க. இது இவன் பண்ணதான ஒரு வேலை யோசபாத். இது ஏன் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்லாம் உண்டாச்சு, எப்படி இவர்களுக்குள்ள இதாச்சுலாம் தெரியல. ஏன்னா சம்பந்தம் கலக்கணும்னா போகணும், பேசணும், இல்லையா? எப்படி இவர்கள் ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்றதே நமக்கு விளக்கப்படலை. சில காரியங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்குன்னா, அதெல்லாம் உங்களுக்கு நான் 2 நாளாக புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்து காண்பித்தேன். ஆனால் யோசபாத்தினுடைய நிலை தான் பரிதாபம். என்ன அப்படின்னா, இவன்
கர்த்தர் விரும்புகிற காரியத்தின்படி இது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை அப்படின்னு தெரிந்தாலும் கூட அந்த இதுல வெளியில வர முடியாத ஒரு நிலைக்கு யோசபாத் போய் என்ன பண்றான், தள்ளப்படுறான். சரி, 19 வசனம். அப்போது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். யாரு? அந்த தீர்க்கதரிசி. அவன் பேர் என்ன? மிகாயா. அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்போது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னான். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. நீங்க இந்த சீன் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இப்படியெல்லாம் பரலோகத்தில் சீன்லாம் காணப்படாது. என்னன்னா கவுன்சிலிங் அட்வைசரி மீட்டிங் வைப்பார் ஆண்டவர். ஒரு அட்வைசரி மீட்டிங் வச்சு என்ன ஐடியா கொடுக்கலாம் இதுக்கு, இல்லை இது எப்படி நடக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் இப்படியும் ஒருத்தர் அப்படியும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அவனுக்கு புரிகிற விதமாக ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா சொல்றான். என்ன காரியம் அப்படின்னா, கர்த்தர் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள்லாம் கள்ளத்தீர்க்கதரிசனம் உரைக்கிறதற்கு அனுமதித்தார். அவருடைய வாயை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், மூடி இருக்கலாம். ஆனால் நீ வஞ்சிக்கப்படுகிறதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட போதனைகளை இங்க அனுமதித்தார் அப்படின்றத ஆகாபு புரிந்து கொள்றதற்காக, யோசபாத் புரிந்து கொள்கிறதற்காக பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை அவன் சொல்றான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்படிலாம் மேல நடக்குமா ஒவ்வொரு தரையும் அப்படின்னாலாம் அப்படிலாம் இல்லை. 20 அது திரும்ப 20 வாசிக்கிறேன். அப்போது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு, அதாவது அழியும்படிக்கு, ட்ராப் ஆகும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்போது ஒரு ஆவி புறப்பட்டு கர்த்தருக்கு நல்லா புரியும். திரும்பவும் சொல்றவங்களுக்கு, கர்த்தர் ஆலோசனை கேட்டு காரியத்தை பண்றவர் கிடையாது. அப்படிதானே? நீங்க கர்த்தரை எவனமாய் அறிந்திருக்கிறீர்கள், அவரை குறித்து எப்படி வேதம் சொன்னா, அவர் ஒருவராய் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை என்ன பண்ணுவாரு, அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு யாரும் போதிக்கிறவர்கள் கிடையாது, அவருக்கு யாரும் போதிக்க முடியாது என்று நீங்க புதிய ஏற்பாட்டில் கூட வாசிப்பீங்க. கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? சொல்ல முடியுமா? அது இல்லை. அவர் டிசைட் பண்ற காரியம் தான் நடக்கும். ஆனா அவர் டிசைட் பண்ற காரியத்தை பேசுவார். இப்ப ஏசாயாட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நம் காரியமாய் போவது யார் அப்படி கேட்கிறாரு. அப்ப இவன் தான் போக போறான், இவன் தான் அறிவிக்க போறான், எல்லாம் அவருக்கு தெரிந்து என்ன பண்றாரு, இவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை வாங்குறதற்காக என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை பேசுறாரு அப்படின்றத நாம் அறிந்திருக்கிறோம். அதே மாதிரி ஆதாமு கிட்ட ஆண்டவர் என்ன பேச போறாரு அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவன்கிட்ட கேட்கிறாரு, எங்க இருக்கிற நீ அப்படி கேட்கிறாரு. யார் உன்னை ஒழித்துக்கொள்ள சொன்னாரு, உனக்கு இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா இப்படின்னு கேட்கிறாரு. என்னன்னா அவர் என்ன பேச போறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஆதாம் புரிகிறதற்காக, அவனுடைய இருதயத்தை அவன் அறிந்து வெளியே அந்த காரியத்தை கொண்டு வருகிறதற்காக ஆண்டவர் பேசுகிறது வார்த்தை. சரி, ஓகே, இங்க வருவோம். 21 வசனம். அப்போது ஒரு ஆவி புறப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்போது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய், அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அப்படிப்பட்ட ஆள் தான், பொய் பேசுற ஆவி அது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நீ அப்படி செய்யக்கூடியவன் தான், நீ போய் செய். அப்படின்னா என்ன இதுல புரிந்து கொள்கிறீர்கள்னா, கர்த்தர் அலோவ் பண்றாரு, அனுமதிக்கிறாரு. ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்படுகிறதற்கு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை ஏன் வருகிறது, நீ புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல ரொம்ப அழகா ஒரு ஞாபகம் அதை எடுத்து நான் காமிக்கிறேன். அவர்கள் விசுவாசிக்க அவர்கள் விரும்பாதபடியினாலே, கீழ்ப்படிய விரும்பாதபடியினாலே, அப்ப அந்த வஞ்சிக்கத்தக்கதான காரியம் அவர்கள் மத்தியில வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். போதனை பாத்தீங்கன்னா ஏன் வஞ்சனைக்கேற்றதான போதனைகள், கள்ள உபதேசங்கள் வருகிறதுனா, அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பாதபடியினாலே அவர்கள் இதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படி சொல்லி நம்ம வாசிப்போம். அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் அந்த வசனத்தை. பவுல் எழுதுற நிருபத்துல தான் அது ரொம்ப அழகா இருக்கும். அப்ப இதெல்லாம் ஒரே மாதிரியான காரியம் தான். அந்த பொய்யின் ஆவி போயிட்டு இந்த காரியத்தை செய்யும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கன்சன்ட் கொடுக்குறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆகாப்பு போய் விழ போறான். அவனுக்கு எத்தனை முறை வாய்ப்பு கிடைத்தும் அவன் மனம் திரும்பாத ஒரு மனிதனாக போன அதிகாரத்தான் பார்த்தோம். எப்படின்னா, இவ்வளவு மோசமான ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தின போது ரெட்டுடுத்தி
ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து தன்னை தாழ்த்தின போது ஆண்டவர் சொல்றாரு எலியா கிட்ட, பாரு இந்த ஆகாப் வந்து எவ்வளவாய் தன்னை தாழ்த்துக்கிறான் பாத்தியா, அதனால இவனுடைய நாட்கள்ல இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்றார். உங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வேதத்தில் நீங்க வாசிக்கிறது ரொம்ப அரிது. போன அதிகாரத்துல கடைசியில் நீங்க வாசிப்பீங்க என்ன, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் அப்படி சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தன்னை நோக்கி அவனுடைய இருதயம் திரும்புது அப்படின்னா, அல்லது தன்னை தாழ்த்துகிறான் என்று சொன்னால் மனம் இறங்குகிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறத போன அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். அப்ப இவ்வளவு வாய்ப்புகளை பெற்றும் இந்த மனுஷன் என்ன பண்றான், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவன் வந்து தொடர்ந்து வேறொரு பாதையில வந்து ஓட அவன் விரும்புகிறத வந்து பாத்தீங்கன்னா காணுகிறபடினால இது ஒரு ட்ராப். அந்த ட்ராப்ல அவன் வந்து மாட்டுகிறான். ஆனபடினால்தான் அந்த பொய்யின் ஆவியை வந்து கர்த்தர் அனுமதிக்கிறார். 23வது வசனம். அப்ப பொய்யின் ஆவிய யாருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், யாருக்கு ஐடியா கொடுக்க, இஸ்ரவேலின் மெய்ப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆகாபுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு. அப்ப நல்லா இன்னைக்கு தெரியணும், நம்மளை நடத்துகிற நம்முடைய தலைவர்களுக்கு வார்த்தைகளினால் நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் பாயிண்ட் 1 2 3 அப்படி போட்டீங்கன்னா என்னன்னா, ஒன்று நம்ம சத்தியத்தை தேடி ஆராய விரும்பாதபடியினாலே, இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தலைவன் எஜமான் அல்லது மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறவன் நன்றாக அறிந்தும் கர்த்தருடைய வார்த்தை இது என்று அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள அவன் விரும்பாதபடினாலே பொய்யின் ஆவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவனுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு என்ன பண்றாங்க, ஆண்டவர் அனுமதிக்கிறான். அப்படிதானே நான் சொன்ன இதெல்லாம் வார்த்தைகள்லாம் வித்தியாசம் காணப்படுதா, எஜமான் காணப்படுது, மேய்ப்பன் காணப்படுது, ராஜான் காணப்படுது, இஸ்ரவேலின் மேல அவன் தலைவன் என்று சொல்லி காணப்படுது. அப்ப அப்படிப்பட்டவனை வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை அவன் விரும்பினான் என்று சொன்னால் சத்திய ஆவி அவனை நடத்துவார். அப்படித்தானே தன்னுடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் விடுவாரா, இல்லையே. அப்ப அந்த தலைவன் வஞ்சிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறபடினால இனி வருகிற வார்த்தைகளினால்தான் அவன் வஞ்சிக்கப்பட போகிறான் என்று அர்த்தம் அல்ல. அவனுக்கு தெரியுது அவன் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவனாக கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கிறபடினாலே கர்த்தர் அனுமதிக்கிற காரியம். அப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் பார்க்கணும் வழியா வேற காரியம் அல்ல அது. சரி, 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார், கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு வகையில பேசுகிறதான ஒரு வார்த்தை அந்த கான்வர்சேஷன். இப்போ இந்த பொய்யின் ஆவி எப்படி வந்து இத்தனை தீர்க்கதரிசிகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரே மாதிரி ஏகமா பேச வைக்குது, அதாவது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்ய வைக்குது அப்படின்னா கர்த்தர் ஆணையிட்டார், கர்த்தர் கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்றான். என்னன்னா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இது கர்த்தர் பர்மிஷன் கொடுத்தார் அப்படின்றது அதனுடையது. இப்போ நீங்க யோபுவினுடைய புத்தகத்தை போய் நீங்க வாசிக்கும் போது யோபு என்னதான் சொல்லிட்டு இருக்கான், கர்த்தர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்கிறீர் அப்படின்ட்டு. ஆனா நீங்க வந்து யோபுவினுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், பிசாசு வந்து கர்த்தரிடத்துல அனுமதியை பெற்று அல்லது பிசாசை கர்த்தர் அனுமதித்தபடினாலே அவன் என்ன பண்றான், யோபுவினுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்தான். கர்த்தர் செய்யல, அவன் செய்தான். ஆனா யோபுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசாசுன்னு ஒருத்தர் இருந்து இந்த காரியத்தை எல்லாம் பண்றான் அப்படின்ட்டு யோபு பார்க்கல. என் தேவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை என்ன பண்றார், என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார், அப்படிதான் யோபுனுடைய கேள்வியாய் காணப்படுது. அப்ப யோபு பேசும்போது என்ன பண்றான், கர்த்தரை நோக்கி தான் அவன் பார்த்து என்ன பண்றான், இந்த காரியத்தெல்லாம் பேசுறான். ஒரு இடத்துல நீங்க பார்க்க மாட்டீங்க கர்த்தர் ஏன் பிசாசை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி அனுமதித்தார்னு யோபு பேசுறத நீங்க ஒருபோதும் பார்க்க முடியாது. அதே மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போதும் அந்த வார்த்தையை பார்க்க முடியாது. அவர்களும் என்னதான் சொல்லுவாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, கட்டளை மீறி இருப்ப, ஆனபடினாலே கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சார். எல்லாருக்கும் என்னதான் காணப்படுச்சு ஃபோக்கஸ், கர்த்தர் இந்த காரியத்தை என்ன பண்ணாரு, உன்னுடைய வாழ்க்கையில செய்கிறார் அல்லது அனுமதிக்கிறார், அதற்கு ஒரு நீதியான காரியம் உண்டு என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனா வேதத்தை நம்ம வாசித்து கொண்டு வரும்போது அதற்கு பேக்ரவுண்ட்ல இன்னொரு காரியம் காணப்படுது. அப்ப நம்ம வந்து யோபுவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணோம்னா அது வித்தியாசமா இருக்கும். ஆனா யோபுனுடைய லைஃப் வந்து யோபு வந்து அதை வந்து விடுதலைக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் பண்ணாருன்னா அந்த பிரசங்கம் வந்து வித்தியாசமா காணப்பட்டிருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளுடைய வித்தியாசம். அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 23ஆம் வருஷத்துல மீகாயா சொல்றாரு, கர்த்தர் உம்மை குறித்து இப்படி கட்டளை கொடுத்தார், ஆனபடினாலே அது வந்து இப்படி சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் அனுமதித்தபடினாலே, வஞ்சனையை இந்த ஆலோசனையில அனுமதித்தபடினாலே அப்படின்னு என்ன பண்றான், மீகாயா தீர்க்கதரிசி அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. 24 அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மீகேயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான். அப்ப கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற
ஒரு மனுஷனாக மீகாயா தன்னை வந்து அந்த சிதேக்கியாவுடைய பேர் சிதேக்கியால கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்ற தீர்க்கதரிசி வந்து அப்படி நினைக்கிறாரு. அப்ப அந்த ராஜா அந்த முற்றத்துல அமர்ந்துருக்கிறாங்கல்ல, அப்ப அப்படின்னா அது கோர்ட் இல்லையா? அந்த கோர்ட்ல வந்து ஒருத்தன் வந்து எழுந்து வந்து அடிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து தீர்க்கதரிசிகள்லாம் தலைவன் போல இருந்திருக்கணும்ல, ரொம்ப முக்கியமானவனாய் காணப்பட்டிருக்கணும், இல்லைன்னா செய்ய முடியாது இல்லையா? அப்ப இவன் வந்து இப்படி இப்படி வந்து அவனுடைய கன்னத்துல அடிச்சு, எப்போ வந்து தேவனுடைய கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன சொல்லுகிறார்கள் இவர்கள் அப்படின்னா, தன்னிடத்துல இருக்கிறது எப்பயுமே இது பிரச்சனை தான் என்ன, தன்னிடத்துல இருக்கிறது தேவ ஆவி என்றும் மீகாயாவிடத்துல இருக்கிறது பிசாசின் ஆவி என்றும் நினைக்கிறார்கள். ஆனா உண்மை வந்து ஜஸ்ட் ஆப்போசிட். மீகாயாவிடத்துல கர்த்தருடைய ஆவி கிரியை பண்ணுகிறார், ஆனால் இவர்களிடத்துல இந்த பொய்யின் ஆவி கிரியை பண்ணுது. ஆனா இந்த பொய்யின் ஆவி இவர்கள் என்ன சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிதேக்கியா என்ற தீர்க்கதரிசி நினைக்கிறான், கள்ளத்தீர்க்கதரிசி நினைக்கிறான், கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்கிட்ட வந்து ஒன்ட்ட வந்துச்சு அப்படின்னு என்ன பண்றான் கேட்கிறான். இதே பிரச்சனை தான் இன்னைக்கும், இது வந்து மாறாத பிரச்சனையா இருக்கும். என்னன்னா அவரவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய தேவன் என்று சொல்லுகிறத அவர்கள் ஒன்று உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா அறிந்து தங்களுடைய தேவன் என்று சொல்லுவார்கள். இன்னொரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யான ஒன்றை ஏற்றுக்கொண்டு அது உண்மையான தெய்வம் என்று நம்பி சொல்லுவார்கள். இது வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும்? நீங்க ஏதாவது வழி இருக்கா? நீங்க சொல்லுங்க. இது வந்து கர்த்தர் வருகிற வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, நான் வழிபடுகிற தெய்வம் நான் என்னதான் சொல்லுவேன், மெய்யான தெய்வம்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மார்க்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கத்துக்கு பின்பாக ஓடுகிறவர்கள் தாங்கள் வழிபடுகிற தெய்வம், யாராவது பொய் தெய்வத்தை நான் வழிபடுகிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? எந்த ஒரு மதமோ மார்க்கமோ அல்லது மார்க்க பேதங்கள், கிறிஸ்தவத்துக்குள்ள காணப்படுகிற மார்க்க பேதங்களை நீ எடுத்துட்டாலும் அவங்களுடைய ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நாங்கள் வழிபடுகிற தெய்வம் உண்மையான தெய்வம், எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவி உண்மையான ஆவி என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்புவாங்க. இது அப்படியே தொடர்ந்து வருகிறது பாருங்களேன். இதை சால்வ் பண்ணவே முடியாது, வேற வழியே கிடையாது. கர்த்தர் ஒரு ஜட்ஜா உட்கார்ந்து அவர் சொன்னாதான் உண்டு, இது தேவாவியை பெற்ற மனுஷன், இவன் வந்து தேவாவியை பெறல அப்படின்ட்டு கர்த்தர் வந்து சொல்லிட்டு இருக்க போறாங்களா? அதுக்கு பதிலாக வேத வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீ வந்து அறிந்து கொள்ளலாம் எது வந்து தேவனுடைய ஆவி, எது வந்து தேவனுடைய ஆவி இல்லை அப்படின்றதை அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு என்ன பண்ணுது. ஏன்னா இதை கற்றுக் கொடுக்கல அப்படின்னா இது வேதம் கிடையாது, நம்மளுடைய கன்ஃபியூஷன்லயே வச்சுட்டு இருக்குது. எப்படி அறிந்து கொள்ளலாம்? ஒரு மனுஷன் தேவாவியை பெற்றிருக்கிறான் என்று எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்? ஏன்னா அவன்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்லுவான், இப்ப என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேனா? என்னதான் சொல்லுவேன்? ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், நான் சொல்லுகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நான் பெற்றிருக்கிற ஆவிதான் வேதத்தின்படியான ஆவி. இப்ப நீங்க வேற எந்த பாஸ்ட், நீங்க விழுந்து போன ஒரு பாஸ்ட்னு ஒருத்தர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சு, ஒரு எக்ஸ், அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் என்ன சொல்லுவாரு? நிச்சயமாக ஒரு 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 பெந்தைகோசை பாஸ்டர் நீங்க போங்க, உங்களுக்கு வந்து பல விஷயத்துல தெரிந்தது, அவர் தான் இவர் விழுந்துட்டாரு இவர் அப்படின்ட்டு தெரிஞ்சது. அவர்கிட்ட நீங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சாட்சியை சொல்லும் போது அல்லது தேவனை குறித்து சொல்லும் போது அவர் மெய்யான தெய்வத்தை அறிந்து ஆராதிப்பவராகவும் அறிவிப்பவராகவும் அந்த மெய்யான தேவனுடைய ஆவியை பெற்றவராகவும் தான் அவர் சொல்லுவாரே ஒழிய, இல்லை நான் கள்ளப்போதகன் கள்ள தீர்க்கதரிசி, நான் வந்து இந்த நேரத்துல நான் விழுந்து விட்டேன் அப்படின்றதெல்லாம் அவரு தெரிந்தா கூட வாயிலிருந்து நீங்க அந்த வார்த்தையை வாங்கவே முடியாது. அப்படித்தானே? எல்லாருமே அப்படித்தானே? ஏன் இப்படி பாக்குறீங்க? எல்லாருமே அப்படிதான் இல்லையா? நீங்க வந்து அவர் பொய்யர்னு அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார், சரியா? அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறவரா இருந்தா அவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக மனம் திரும்பி ஒரு அற்புதமான ஒரு போதகராக அவர் மாறுவாரு. பவுல் அப்போஸ்தலனை போல ஒருத்தன் தான் எனக்கு வேதத்துல தெரிஞ்சு இப்படி அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊழியத்தை பண்ணவன், தன்னுடைய ட்ராக்கையே மாத்தி ஊழியத்தை பண்ணவன் வந்து பவுல் அப்போஸ்தலன். அப்ப எப்படி அறிந்து கொள்ளலாம்? 1 யோவான்ல யோவான் சொல்லி கொடுக்குறாரு என்ன அப்படின்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ இந்த வேதத்துல எப்படி இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கோ அப்படி நீ என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணுவாய் என்றால் நீ வந்து தேவாவியை பெற்றிருக்க, இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாரு, ஒரு காரியத்தை குறித்து சொல்றாரு. அது அது எப்படி அறிக்கை பண்றது திரும்பவும் நீங்க ஆராய்ந்து தான் பார்க்கணும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அப்படின்னு சொன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்னவென்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று அடுத்த கேள்வி வருது இல்லை, அதுலயும் அடுத்து ஏமாத்தலாம். அப்ப அவர் என்ன பண்றாரு, ரொம்ப சிம்பிளா சம்மரைஸ் பண்ணி ஒரு காரியத்தை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத ஆவியா, அது தேவ ஆவி கிடையாது. தேவாவினா இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவியா இருக்கும். எப்படி? அதுவும் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் அந்த ஆவியை பெறாதவர்களா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லிக் கொடுப்பாரு. சரி, நம்ம இங்க வருவோம். 24 அப்படி வந்து சிதேக்கியா வந்து இவனை கன்னத்துல அடிக்கிறாரு, நல்ல தீர்க்கதரிசியை கன்னத்துல அடிக்கிறாரு. அதற்கு மீகேயா
கேள்வி என்ன அப்படின்னா, சிதேக்கியாவுடைய கேள்வி என்ன, கன்னத்தில் அடிச்சு ரொம்ப நக்கலாக கேட்குறாரு. கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது அப்படின்றார். அதுக்கு மீகாயா சொல்றாரு, அவர் அதுக்கு மேல நக்கலா சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவர் நக்கலா சொன்னாலும் பரியாசமா சொன்னாலும் அதுல தீர்க்க தரிசன வார்த்தை அடங்கி இருக்குது. என்ன சொல்றாரு, நீ ஒளித்துக்கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய். யுத்தத்துல நீ வந்து பார்த்தோன்னா பெரிய சேதம் உனக்கு உண்டாக போகுது, நீ அடிப்பட போகிற, அதுக்கு உன்னை மறைத்துக்கொள்ள ஒரு இடத்துல இருப்பல்ல, அப்போ உனக்கு தெரியும் நான் பேசின வார்த்தை அப்படின்னு என்ன பண்றாரு சொல்லுகிறார். அப்போது இஸ்ரவேலின் ராஜா மீகாயாவை பிடித்து, இஸ்ரவேலின் ராஜானா ஆகாப், மீகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாஸ் இடத்திற்கும், இந்த யோவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து, அதாவது இவனுடைய ஆகாபுடைய ஒரு குமார், அடுத்து வந்து அகசியா ராஜாவாவார், 2 வருஷம் தான் ஆழ்வார். அதுக்கு பின்பு யோவாஸ் வந்து ராஜாவாகும். அப்போ இந்த ஆகாபுடைய ராஜாவுடைய குமாரரில் ஒருத்தன் இந்த யோவாஸ். யோவாஸ் இடத்திற்கு திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையிலே வைத்து தான் சமாதானத்தோட வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். இது எல்லாம் வந்து யோசபாத்துக்கு முன்னாடி நடக்குது. ஆனா யோசபாத்தால என்ன பண்ண முடியாது, இன்னொரு தேசத்துல போய் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியாது, என்னதான் ஈக்குவலான ராஜாவா இருந்தாலும் அங்க என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பேச முடியாது. அதுதான் சொன்ன பரிதாபமான நிலைமை அப்படின்ட்டு. இப்படி ஒரு கட்டளையை தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஆகாப் என்கிற ராஜா என்ன பண்றான், பேசுகிறான். அவன் சொல்லும் போது அந்த 27 வருஷத்துல சமாதானத்தோட நான் வருமளவும் இவனை அப்படி வைங்க, நான் வந்து இவனை மீட் பண்ணி பார்க்கணும், பேசணும் அப்படின்ட்டு. 27 வருஷம், அப்போது மீகாயா, நீ சமாதானத்தோட திரும்ப வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பாருங்க. இது ஆக்சுவலா இந்த காரியம் நடக்கும்போது திரும்பவும் யாருக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. என்னன்னா, இவன் சொன்ன மாதிரியே இந்த காரியம் நடந்து ஆகாப் சமாதானத்தோட வர முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் பொழுது மீகாயா மூலமாய் கர்த்தர் பேசினார் என்பதை அறிந்து எல்லாரும் என்ன பண்ண முடியும், 400 பேர் பேசுறதும் பொய், ஆனா மீகாயா பேசுறது உண்மை என்று சொல்லி கர்த்தரிடத்துல திரும்புகிறதற்கான ஒரு வாய்ப்பு. அதை வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல வந்து இது ஆக்சுவலா சுவிசேஷ வார்த்தையா பார்க்கலாம். சமாதானத்தோட நீ திரும்ப வர போறது கிடையாது, அப்படி வந்தனா கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அவன் எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டு சொல்றான். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான். என்ன சொல்றான் அப்படின்னா, ராஜவஸ்திரம் வந்து போட்டுட்டு, ராஜாவுக்குன்னு சேரியட் வந்து அது ஸ்பெஷல் சேரியட்டா இருக்கும், அதை அந்த சேரியட்டை வந்து ஓட்டுறவங்களும் ஸ்பெஷலானவர்களாக என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக காணப்படுவாங்க. சேரியட்டை ஓட்டுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாரும் வந்து கார் ஓட்டுறவங்க தான் இல்லையா, ஆனாலும் ரேசிங் காரை ஓட்டுறது வந்து அது ஸ்பெஷலான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அதற்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது. ஆக்சுவலாக ரேசிங் காரை ஓட்டுறதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சேரியட்டும் அப்படிதான். இந்த சேரியட்டை வந்து எல்லாரும் ஓட்ட முடியும் எல்லாராலையும். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறவர்கள் ரொம்ப ரேரு. அவங்க ரொம்ப ஸ்பெஷலி ட்ரெயின்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் காணப்படுவாங்க. மனசில் ஆக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குல்ல, புரியாது ஆக்சுவலாக. நீங்கள் இது இதிகாசங்களில் இதில் அதில் தான் பார்ப்பீங்க. ஆனால் ரோமன் பீரியடு, கிரீக் பீரியடுக்கெல்லாம் நீங்கள் போய் அந்த கதைகளில் அல்லது வரலாற்று சம்பவங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சேரியட்டை ஓட்டுறவங்களும் அவங்க வந்து ஸ்பெஷலி ட்ரெயின்டாக இருப்பாங்க. இன்னும் நம்மளுடைய தேசங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாய் வந்து ரதத்தை ஓட்டுகிறதான கரிகால் வளவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிகால் சோழன்ல கரிகால் சோழனுடைய அப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ், இந்த இதை ஓட்டுறது, ரதத்தை ஓட்டுகிறதுல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு பெயர் எடுத்தவர். வரலாற்றில் காணப்படுகிறதான அவர் பேர் கிள்ளி சம்திங்னு வரும், கிள்ளி வளவன் சம்திங்ல இதை வரும், சரியா? அப்போ இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்காது. ஏன்னு சொன்னால் இந்த ரதம் ஓட்டுகிறது அப்படின்றது எல்லாரும் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாது. இன்றைக்கும் வந்து போன ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி கார் எல்லாரும் ஓட்ட முடியுமானா கார் லக்ஸரி, இன்றைக்கி வந்து லக்ஸரி கிடையாது. அப்போ அதே போல் ரதம் வந்து பயன்படுத்துகிறதே வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி அப்படின்ட்டு காணப்பட்டதான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா காணப்பட்டிருக்கும்.
இதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனபடினாலே அப்போ அந்த யுத்தத்தினுடைய எத்திக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து அந்த ராஜ வஸ்திரம் தரித்து அதற்குரியதான சேரியட்ல அவன் காணப்படுவான் அப்படின்றது. ஏன் வந்து அவன் வேஷம் மாறி அப்படின்னா, பார்க்கிற எல்லாருக்குமே யுத்த களத்துல வருகிற எதிரிகளுக்கும் சரி, இவனுடைய யுத்த வீரர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தெரியும் அதான் ராஜா, நம்முடைய தேசத்து ராஜா, அவன் வந்து இன்னொரு தேசத்தினுடைய ராஜா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜாவை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்கன்னா யுத்தம் ஃபினிஷ்னு அர்த்தம். ஏன்னா கமாண்ட் வந்து எங்க இருந்தும் வர முடியாது. ராஜா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ராஜாவுடைய சார்பா சேனாபதி, தளபதி வந்து நடத்துவாரு. தளபதியை கொண்டீங்கன்னா ஃபினிஷ்டு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்திக்ஸ் படி இவ்வளோ பயங்கரமாக மோசமாக இருக்குது தேசம். ஆனால் வந்து இந்த வார் எத்திக்ஸ்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் இது புரியணும் அப்படின்னா இன்றைக்கும் உங்களுக்கு வந்து வேஷம் மாறி அப்படின்னா இவனுடைய வேஷத்தில் அவன் இருக்கான், அவனுடைய வேஷத்தில் அல்லது ஒரு சாதாரண ஒரு சோல்ஜரை போல ஆகாப் என்ன பண்ணுறாரு, யுத்தத்தில் இருக்காரு. யோசபாத் வந்து இஸ்ரவேலுடைய ராஜாவை போல என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காணப்படுகிறார். இப்போ இன்னைக்கு செஸ் போர்டு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு செஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? எதிரில் இருக்க அந்த ராஜாவை நீங்கள் என்ன பண்ணணும், செக் வச்சு மூவ் பண்ண முடியாமல் அரெஸ்ட் பண்ணுறது தானே. அரெஸ்ட் பண்ணுறது தான் என்னவாது, நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ காணப்படுகிறதான அந்த சோல்ஜர்ஸு, ஹார்ட்ஸு, அதுக்கப்புறம் யானைன்னு சொல்லுவாங்க, மந்திரின்னு சொல்லுவாங்க, இவங்க குவீனு, இவங்க எல்லாம் யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க? ராஜாவை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து வந்து அந்த பக்கம் அட்டாக் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. இதுல இந்த செஸ் போர்டில் வந்து ராஜா இவர் தான் உங்களுக்கு தெரியலன்னா, சில செஸ் காயின்ஸ்ல ஒன்றும் தெரியாது, ராணி எது ராஜா எதுன்னு தெரியாது, இப்படிலாம் இருக்கும். ஆனா ஸ்பெசிஃபிக்கா ராஜா யாருன்னு தெரியணும் இல்லையா? அதுல அப்ப தெரியலன்னா நீங்க எப்படி போய் அட்டாக் பண்ணுவீங்க? முடியாதுல்ல. அப்ப அதை பேஸ் பண்ணி தான் செஸ் எல்லாம் வந்துச்சு. ஆக்சுவலா செஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி பயன் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், இதுக்கு வந்து பிளான் பி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு வந்து அந்த இதுல இருந்து வந்தது தான் அது. சரி, அதே போல அதுல காணப்படுகிற ராஜா தெரியும்ல, அதே போல இந்த ராஜா என்ன பண்றான், வேஷம் மாறி ஆகாப் வந்து இவ்வளவு பயங்கரமான தந்திரவாதியா நமக்கு தெரியல. ஆனா என்ன பண்ணியிருக்குன்னா யோசபாத்தை அவனுடைய இடத்துல நிறுத்திட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப என்ன நீங்க யோசிக்கிறீங்க அல்லது நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, மீக சொன்னது நடக்கும்னு ஆகாப்பு நம்புறான். இந்த 400 பேர் சொன்னது நடக்க போறது கிடையாது அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா உள்ளத்துல அவன் நம்புகிறான். ஆனப்படினாலே தப்பித்து கொள்ள பாக்குறான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காடியும் சேலஞ்ச் பண்றான், அவன் அவருடைய வார்த்தைகளை சேலஞ்ச் பண்றான். அதுக்கு ரிஸ்கா யாரை கொண்டு போய் நிறுத்துறான்னா யோசபாத் என்கிற அப்பாவையை கொண்டு போய் நிறுத்துறான். அதனால அதுல ஒரு டீச்சிங் நமக்கு காணப்படுது. என்ன அப்படின்னா, தேவனுடைய மனுஷர்கள் அல்ல என்று சொல்லுகிறவர் கூட வைக்கிறதான ஐக்கியம் நல்ல எண்ணத்துல அது காணப்பட்டாலும் கூட நம்மளால வந்து அதுலேருந்து வெளியில வருகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு ரிஸ்காவும் அது பற்றி அமையும் அப்படின்றது யோசபாத்தினுடைய அந்த இந்த சம்பவத்தில் அவனுக்கு காணப்படுற டீச்சிங். மற்றபடி அவன் வெரி குட் ராஜாவான். சரி, 31 வசனம். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான். இது விசேஷ கட்டளை அவன் விட்டுருக்கான். அவன் கட்டளையிட்டத நிச்சயமா ஆகாப் வந்து அறியான். அவன் வேற ஒரு இதுல பண்றான். ஆனா அங்க வந்து கட்டளை என்னன்னா, நீங்க மற்றவங்க மேலாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நீங்க வந்து இஸ்ரவேலின் ராஜாவை மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க, தூக்குங்க அப்படின்றதான கட்டளை. 32 வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டோம். யோசபாத் ராஜாவுக்கு இப்படிப்பட்ட நிலையா அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, அவனை குறித்தான காரியங்களை நீ வாசிப்பீங்க. ரொம்ப நல்ல ராஜா, பவர்ஃபுல்லான ராஜா. ஆனா அவனுடைய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. என்ன கூக்குரலிட்டு இருப்பான், நான் இஸ்ரவேலின் ராஜா, நான் ஆகாப் இல்ல அப்படி கத்திருப்பானா இல்லையா? பரிதாபம். சரி, ஓகே. இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். நார்மலா இப்படி போக மாட்டாங்க. என்னன்னா கர்த்தருடைய கண்கள்ல யோசபாத்துக்கு தயவு கிடைச்சது. இல்லை அப்படின்னா நார்மலா இல்லைன்னா நீ ஏன் இந்த வேஷம் போட்டிருக்கன்னு அவனை கொண்டு இருப்பானுங்கல்ல. ஆனா அப்படி கொல்லல. அவர் என்னன்னா இவன் ஆகாப்பு கிடையாதுன்ட்டு தெரிந்து என்ன பண்றாங்க, அவங்க இவனை விட்டுறாங்க போறோம் அப்படின்ட்டு. அது நீங்க எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமாக கர்த்தருடைய கண்கள்ல இவனுக்கு யோசபாத்துக்கு
தயவு கிடைச்சது. ஆனா அப்படினால் தப்பினான். 34 வசனம். ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான். நினையாமல்னா என்ன அர்த்தம்? ஆக்சிடென்ட்லி. என்ன அப்படின்னா இப்படியெல்லாம் பிளான் பண்ணியெல்லாம் விடல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து விடும்போது அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்குள் பட்டது. அப்போது அவன் தன் சாரதியை பார்த்து, சாரதினா அந்த ரத சாரதி, சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். இது வந்து ஆகாப். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். என்ன அப்படின்னா அன்றைய தினம் யுத்தம் வந்து அதிகரிக்குது. ராஜாவை வந்து சீரியருக்கு எதிராக என்ன பண்றாங்க, ரதத்துல நிறுத்தி ராஜா உயிரோடு இருக்கிறான் அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் யுத்தம் நடக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இறந்து போயிட்டான். அவனுடைய காயத்தின் ரத்தம் வந்து ரதத்தின் தட்டிலே வடிந்தது. அந்த சேசிஸ்க்கு மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம்ல, அது மேல வந்து வடிந்தது. பொழுது போகும்போது அவரவர் தம் தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம் தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். இது ஆகாபை குறித்து. அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. ஆகாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின தந்த அரண்மனையின் வரலாறும். தந்தனா என்னன்னா ஐவரிலேயே ஒரு இதை வந்து என்ன பண்ணியிருக்கான். தந்தம்னா ஐவரி, அதாவது யானை தந்தம்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. அவன் கட்டின, இங்கிலீஷ்ல அப்படிதானே இருக்கு ஐவரியில. அவன் கட்டின தந்த அரண்மனையின் வரலாறும் அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாடக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாப் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தலத்தில் ராஜாவானான். ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். ஸோ அதை குறித்து தானே ஷார்ட் இது சொல்றாங்க. என்னன்னா ஆசா வந்து ராஜாவாய் 4 வருஷத்துல யோசபாத் ராஜா. அதனால சொன்ன ஏறக்குறைய ஒரே வயது தான் அவர்களுக்கு காணப்பட்டிருக்க வேண்டும். யோசபாத் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். சில்கியின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அசுபாள். நம்ம கரெக்ட் ஏஜ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஆகாப் ராஜாவாகும் போது என்ன வயசுன்னு குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம ஏஜ் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அவன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளெல்லாம் நடந்தான். யாரு? யோசபாத். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். மற்ற நிறைய விக்கிரகங்கள் இதெல்லாம் வந்து யூதா தேசத்துக்குள்ள அவன் அகற்றி இருந்தாலும் இன்னும் மேடைகள் வந்து அகற்றப்படவில்லை. அதுல பலியிட்டு தூபம் காட்டி. என்ன அப்படின்னா எல்லாரையும் யூதா தேசத்தை வந்து யெகோவா அப்படின்றதான கர்த்தரிடத்துல அவன் திருப்புறதுல சக்சஸ்ஃபுல். ஏன் அப்படின்னா இது வந்து ஆசாவுடைய நாட்கள்ல இருந்து நடக்குது, பல வருஷங்கள் நடக்கிறதான. அப்ப யூதா தேசம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி திரும்பி இருக்கு. நிறைய விஷயங்களை சரி செய்துட்டான். ஆனாலும் கூட அந்த மேடைகளிலே பலியிடுகிறதான காரியம் இது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வந்து பலியிடுகிறதற்கு அவர் சில நியமங்கள் எல்லாம் வைத்திருந்தார். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க மேடைகளை இவர்கள் கட்டினார்கள். ஏன்னா பாகாலுக்காக விற்கிறது தோப்புகள், இந்த பக்கம் வேற அஸ்திரத்துக்கு விற்கிற தோப்புகள், இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேசத்துக்குள்ள காணப்பட்டதெல்லாம் விலக்கு யாச்சிப்ப. ஆனால் அந்த மேடைகள் காணப்பட்டு இவர்கள் ஏற்படுத்த. ஏன்னா மேடைகள் ஏன் வந்து தப்பு அப்படின்னா, பலி எடுக்கிறதற்கான அந்த பலிபீடத்தை எப்படி கட்டணுன்றது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, அவர்களுக்கு சொல்லி இருந்தார். முக்கியமான பலி பஸ்காலாம் நீங்க வந்து எருசலேமில் போயிட்டு அங்கதான் வந்து கொடுக்க முடியும். மற்ற பலிகளை கொடுக்கறதுனா கூட அதுக்கான நியமங்கள் வந்து காணப்படுது. ஆனா இந்த மேடைகளை வந்து அவர்கள் ஏற்படுத்தியிருந்தாங்கல்ல, அந்த மேடைகளில இந்த கர்த்தருக்கென்று பலிகளை என்ன பண்ணாங்க, ஜனங்கள் செலுத்தி கொண்டிருந்தாங்க. இப்ப எல்லாம் பாக்குறதுக்கு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தர் நியமித்தபடி அந்த வழிபாடுகள் இல்லை, ஆராதனை இல்லாத பணம் காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய பெயர்ல தான் எல்லா காரியங்களும் நடைபெற்றது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை எப்படி சுட்டி காமிக்கிறாங்கன்னா, அவன் செம்மையானதை செய்தான், ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 44. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடே சமாதானமாய் இருந்தான். யோசபாத்தின் மற்ற இது வந்து எப்படி, அடுத்த கேள்வி, இது வந்து எப்படி அப்படின்றது
நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு எப்படி ஏன் சமாதானமா நம்மளால வந்து எல்லா ஜனங்களோட சமாதானமா இருக்கிறதுன்றது வேற. இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறபடினாலே கூடுமானால் எல்லாரோடையும் சமாதானம் ஆயிருங்க அப்படின்னு சொல்றதால சமாதானம் என்பது வேற. இது ஆனா ஸ்பிரிச்சுவல் சைட்ல யோசபாத் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இஸ்ரவேல் ராஜாவோட சமாதானமா இருக்க முடியும்? என்ன அப்படின்னா யோசபாத்துக்கு யார் தான் தேவன்? கர்த்தர் மட்டும்தான் தேவன். ஸ்பெசிஃபிக்கா கர்த்தர் யாருன்னா யெகோவா என்று அவர்கள் சொல்லுவார்கள். கர்த்தர் மட்டும்தான் இவனுக்கு தேவன். அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து கர்த்தரும் தேவன், பாகாலும் தேவன். யாருக்கு? அந்த பக்கம் காணப்படுகிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு. இப்ப இவர்கள் 2 பேரும் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? 2 டிஃப்ரெண்ட் காட். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வேறு விதமான ஆராதனை முறைமைகள், இன்னும் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேறு விதமாய் காணப்படுது. இப்ப அது எப்படி நீங்க பார்க்கணும்னா 2 டிஃப்ரெண்ட் காட்ஸ் அல்லது 2 டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக சேரவே முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி இவன் வந்து அவனோட சமாதானமா இருந்தான் அப்படின்னா, அந்த உலக பிரகாரமான ஒரு சமாதானம் அவர்களுக்குள்ள காணப்படுது, யுத்தம் இல்லாத சமாதானம் காணப்படுது. ஸ்பிரிச்சுவலா அந்த சமாதானம் காணப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அது அந்த யுத்த களத்திலேயே யார் உணர்ந்திருக்க முடியும்? யுத்த களத்தில் சொல்வதை பார்க்கலாம். அங்க போன உடனே யோசபாத் கேட்கிறான்ல, இந்த அதிகார ஆரம்பத்துல அதான் பார்ப்பீங்க. அங்க போயிட்டு அவனோட கூட பேசும்போதே அந்த யுத்தத்துக்கு போலான்னு அவன் அழைக்கும் போது இங்க தீர்க்கதரிசி யாரும் இல்லையா, நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்றான் பாருங்க. அங்க ஆரம்பிச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல விளக்குறாங்க. அப்ப இவர்கள் சமாதானமா இருக்கிறாங்க அப்படின்னா அங்கேயே சமாதானம் வந்து இழந்திருப்பான். ஏன்னா மீகேயா சொன்னது சரி என்று ஆகாப்புக்கும் தெரியும், ஆனா ஆகாப் அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோசபாத்துக்கும் தெரியும், ஆனா யோசபாத் வாயை ஒன்றும் திறக்க முடியாது. யாரு டிசைட் பண்றா அப்படின்னு சொன்னா ஆகாப் தான் டிசைட் பண்ணுவான் இல்லையா? அப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள போகிறான் யுத்தத்துக்கு. அதே நேரத்துல ஆகாப்புடைய வேஷத்துல யுத்தத்துல வேற நிக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஜீவனை காத்து கொடுத்தது கர்த்தர். பின்னாடி அதை குறித்து எல்லாம் பேசுவார். அவனுடைய ஜீவனை காத்து கொடுத்தது கர்த்தர். அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்பிரிச்சுவலான ஒரு சமாதானம் 2 பேரும் காணப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப இந்த சமாதானத்துக்கும் ஸ்பிரிச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னர் பீஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னன்னா யுத்தம் இல்லாத ஒரு சமாதானம் அப்படின்ட்டு தான் அதை பார்க்கலாம். பொலிட்டிக்கல் அலையன்ஸ் அப்படின்ட்டு தான் பார்க்கலாமே ஒழிய இது வந்து இன்னர் பீஸை குறித்து குறிக்கிறதே கிடையாது. 44வது வசனம், யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோட சமாதானமாக. அப்ப இந்த முயற்சியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேஸ்ட். அதுக்கு யுத்தம் பண்ணியே இருக்கலாம்ல, வேஸ்ட். 45, யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க 4ஆம் புஸ்தகம் அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் புஸ்தகத்தினுடைய நமக்கு கிடைச்சதனுடைய தொகுப்பு தான் அங்க காணப்படுது. இஸ்ரவேலுடைய 4ஆம் புஸ்தகம், யூதாவுடைய 4ஆம் புஸ்தகம் அப்படிலாம் தனித்தனியா இருந்திருக்கும் ஆக்சுவலா இல்ல. 4ஆம் புஸ்தகம் என்னன்னா அந்த கிரானிக்கல்ஸ், அங்க அன்றாடம் நடக்கிறதான காரியங்கள், முக்கியமான சம்பவங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தொகுத்து அதை எழுதியிருப்பாங்க, புக்கா காணப்பட்டிருக்கும் அது இல்லையா? அதுதான் வந்து 4ஆக்கமம் அப்படின்னு சொல்றது. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பார்ட் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லலாம். 46, தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த லட்சையான புணர்ச்சிக்காரர்களையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான். அப்ப ஆசாவோட இன்னொரு ஸ்டெப்பு போய் யோசபாத் வந்து இன்னும் ஜனங்கள் வழிவிலகி போகாதிருக்கும்படியாய் இப்படிப்பட்டதான காரியத்தை அவன் தேசத்திலே அவன் செய்தான். அப்போ ஒரு நல்ல மெய்ப்பன் அப்படி பார்க்கலாம்ல. யோசபாத் வந்து ஒரு நல்ல மெய்ப்பனாய் காணப்பட்டிருக்கான். அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை, பிரதி ராஜா ஒருவன் இருந்தான். ஏதோம் அப்படின்னு சொன்னா ஏசாவினுடைய வம்சம். ஏசாவினுடைய வம்சத்துல ராஜா இல்லை, பிரதி ராஜா ஒருத்தன் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ராஜாவுக்கு பதிலா வந்து ஒரு ஆளுகை செய்கிறோம், ஒரு கவர்னர் அப்படி வந்து காணப்பட்டிருக்கான். அங்க ராஜா இல்லை. அதுக்கு என்ன ரீசன்னா நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா மெயினா ஏதோமை குறித்ததான காரியத்தை வாசிக்கிற புத்தகம் அல்ல இது இல்லையா? இது வந்து இஸ்ரவேல் மற்றும் யூதா தேசத்திலே காணப்படுற அந்த ராஜாக்களை குறித்து, அந்த நாட்கள் நடந்த சம்பவங்களை குறித்து சொல்லும் போது அதை சொல்றாங்க. ஒரு வரி மட்டும் சொல்றாங்க. ஏதோமில ராஜா இல்லை, அந்த டைம்ல பிரதி ராஜா ஒருவன் இருந்தான், ராஜாவுடைய ஸ்தானத்துல ஒருத்தர் இருந்தான். 48வது வசனம், பொண்ணுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான், ஆனாலும் அவைகள் போகவில்லை, அவைகள் எசியோன் கேபேரிலே உடைந்து போயின. ஏன் உடைந்து போச்சு? என்ன அங்கே யாராவது உடைச்சாங்களா? தெரியல. தர்ஷீஸ் கப்பல்கள்னா அந்த ட்ரேடிங்காக, மிலிட்ரிக்காக கிடையாது. மிலிட்ரி கப்பல் வேற, இது வந்து ட்ரேடிங்காக, கமர்ஷியல்.
அப்போது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடே கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆகாபுக்கு அப்புறம் அந்த டைஸை வந்து அவர் கட் பண்ணுறார். அகசியாவுக்கு வந்து அந்த முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கல அப்படின்றதுக்கு தான் இந்த வார்த்தை வந்து காணப்படுது. வசனம் 50. யோசபாத் தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீது நகரத்திலே தன் பிதாக்களோட அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரன் ஆகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இந்த யோராம் தான் அத்தாலியால விவாகம் பண்ணினதான, அதாவது ஆகாபுடைய குமாரத்தியை விவாகம் பண்ணினவன். 50 வசனம். ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவிலே ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவிலே ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் எரோபேயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். ஸோ எப்படி இந்த அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் எல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய காரியங்களை பார்த்தாலும் பேக்ரவுண்டில் இது எப்படி தான் காணப்படுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். இஸ்ரவேலின் தேவனை விட்டு வேறொன்றை ஆராதிக்கும் போது அவருக்கு கோபம் உண்டாக்குற காரியமாய் காணப்படுறதுன்னு தான் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். அதுதான் அந்த லாஸ்ட் வசனத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா அதை முடிக்கிறாங்க. அவன் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய சேவிக்க வேண்டியதான அந்த ஆகாபுடைய மகன் என்ன பண்ணுறான்னா பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கிறான். அப்போ ஆகாப் தன்னுடைய வாழ்க்கையில செய்ததெல்லாம் மிகப்பெரியதான காரியம் என்னன்னா இஸ்ரவேலின் தேவனுக்கு கோபம் உண்டாக்குறதா அவன் லைஃப் ஃபுல்லாக காணப்பட்டுச்சு. ரொம்ப ஒரு நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்தான், நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருப்பான். அவனுடைய அரண்மனையெல்லாம் நம்ம பார்க்கும்போது தந்த அரண்மனை, ஐவரியில வந்து அரண்மனையெல்லாம் கட்டி அப்படி வாழ்ந்திருக்கான். ஆனா தன் வாழ்நாள் முழுசும் அவன் என்ன பண்ணான், தன்னை உண்டாக்கின அந்த தெய்வத்துக்கு கோபம் உண்டாக்கும்படி அவன் என்ன பண்ணான், நடந்து கொண்டான் என்பதுதான் சிம்பிளா ஒரு வரியில நமக்கு இந்த வசனம் விளக்குகிறதான காரியம். ஸோ நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. எடுத்தால் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கலாம்ல. ஒவ்வொரு ஆகாப்பை குறித்து தனியாக எடுத்து அவன்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம், யோசபாத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம், அந்த தீர்க்கதரிசிகள்கிட்ட என்ன கற்றுக்கொள்ளலாம், அப்போ மீகாயாவிட்ட இருந்து தீர்க்கதரிசிகிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம், இப்படி நிறைய விஷயங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்குது. இதில் நிறைய இன்றைய சபைக்கும் இன்றைய ஊழியங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் சைடுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த விஷயத்தில் வந்து காணப்படுது. கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சிம்பிளாக எதுலையுமே அவர் மாறாதவராக அவர் காணப்படுறார் கம்ப்ளீட்டாக. போன அதிகாரத்தில் பார்க்கும்போது மனம் திரும்புகிறான், மனம் வருந்துறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்காக மனம் இறங்குகிறதான தேவனாக காணப்படுறார். ஆகாபுக்கு மனம் இறங்குகிற தேவனாய் அவர் காணப்படுறது அப்படிலாம் பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய சைடு ரொம்ப கிளியராக ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. அவர் தன்னுடைய ஜனத்திட்டத்தை எதிர்பார்க்கிற காரியமும் ரொம்ப கடினமான காரியம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை அடைந்த ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தன்னையும் அவன் கெடுத்து கொண்டு தன்னுடைய காணப்படுகிற மற்ற ஜனங்களையும் கெடுக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் அப்படின்றதுக்கும் ஒரு ஊழியனாக்க அவனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெய்ப்பனா ஸ்பெசிஃபிக்காக மெய்ப்பனா வந்து பார்த்தீங்கன்னா ஆகாப்பை வைத்து பார்க்கும் பொழுது அவன் செய்த காரியங்கள், யோசபாத் ஒரு மெய்ப்பனாக அவன் பண்ணதான தப்பு என்ன, அந்த மெய்ப்பன்றதுல போய் அவன் சேர்ந்தது தப்பு, அவனோட சமாதானமாக இருக்கிறன்னு நினைத்தது தப்பு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் வந்து இதில் லேர்ன் பண்ணலாம். அவ்வளோ மெசேஜஸ் இதில் காணப்படுது. இது நமக்கு பைபிள் ஸ்டடின்றதுனால மேலோட்டமாய் சில காரியங்களை மாற்றோம்.